சிவாய் வாழ்க வளமுடன். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வெள்ளிக்கிழமை மங்கள நாளாக பார்க்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை முருகனுக்கு உகந்த நாள், வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு உகந்த நாள், வெள்ளிக்கிழமை சுமங்கலிகளுக்கு உகந்த நாள், வெள்ளிக்கிழமை பெண்களுக்கு உகந்த நாள். வெள்ளிக்கிழமை பூஜை மகாலட்சுமி நினைத்து சிறப்பாக செய்யப்படுகிறது. எந்த அம்பிகையும் நினைத்து சிறப்பாக செய்யப்படுகிறது. விளக்கேற்றுதல் தவிர பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமை அனுசரிக்கிறார்கள். அன்று லலிதா சகஸ்ரநாமம், அம்பாளுடைய 1000 நாமங்களை சொல்லி வழிபடுகிறார்கள். வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகி இருக்கும். நாம் வசிக்கும் இடத்தை அனைத்து நாட்களிலும் அலம்பி சுத்தம் செய்யலாம். அதில் தவறேதும் இல்லை. சுத்தத்வாத சிவம் உசியதே என்கின்றன ஞான நூல்கள். சுத்தமாக இருப்பதால் சிவம் என்று போற்றப்படுகிறார். பரம்பொருள் ஓரிடம் தூய்மையாக இருக்குமானால் அங்கு கடவுளின் சாநித்தியம் நிறைந்திருக்கும். மகாலட்சுமியை போற்றும் முதல் நாமமே ஓம் பிரகிருத்தியை நமக என்பதுதான். மகாலட்சுமி இயற்கையாக விளங்குகிறாள் என்பதுதான் இந்த நாமத்தின் பொருள். ஆகவே நாம் வசிக்கின்ற இடத்தை இயற்கையையும் சுத்தமாக வைத்திருக்கும்படி அறிவுறுத்துகின்றன புனித நூல்கள். பூமியில் எச்சில் துப்புவது, நம் விரல்களை எச்சில்படுத்தி கொள்வது, நகங்களை கடிப்பது போன்றவை தீய பலன்களை அளிக்கும். எனவே அவற்றை தடை செய்யப்பட்ட பழக்கங்களாக நம் முன்னோர்கள் கருதுகிறார்கள். சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆக அனைத்து நாட்களும் நம்மையும் நாம் வசிக்கும் இடத்தையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டியது நமது கடமை. அது மிகவும் அவசியம். காலையும் மாலையும் விளக்கேற்ற வேண்டும். விளக்கேற்றுவதற்கு முன்பே நாம் வசிக்கும் இடத்தை தூய்மைப்படுத்திய பிறகுதான் தீபம் ஏற்றி வழிபடுவது நம் மரபு. இதன் மூலம் கடவுளின் அருளை பரிபூர்ணமாக பெறலாம். எனவே நம் வீட்டில் பூஜை அறை மட்டும் இல்லாது எல்லா இடங்களையும் தினமும் பெருக்கி கழுவிவிட்டு சுத்தமாக வைத்து கொள்வது எம்பெருமானுக்கு மிகவும் பிடிக்கும். மகாலட்சுமி வாசம் செய்வாள். லட்சுமி கடாட்சம் பெருகும், பணம் பெருகும், குபேர சம்பத்துகள் பெருகும், நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும், மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். எனவே நம்மையும் நம்மை சார்ந்த சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்து கொள்வது நமக்கு வாழ்க்கையின் ஒரு நெறிமுறையாக பழகிக்கொள்ள வேண்டும். இது நமக்கு பல சிறப்பை தரும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.